திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே நொய்யல் ஆற்றை கடப்பதற்கு கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்துக்குளி அருகே வெங்கலப்பாளையம் பகுதியில் நொய்யல் ஆற்றை கடப்பதற்கு இரு கரைகளிலும் கம்பங்கள் நட்டு அதில் கம்பிகளை கட்டி பரிசலில் ஏறிய பின்பு அந்த கம்பிகளை பிடித்தபடி பரிசல் மூலம் நொய்யல் ஆற்றை மக்கள் கடந்து செல்கின்றனர். ஆபத்தான இந்த பயணத்தை 50 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வருவதாக கூறியிருக்கும் வெங்கலப்பாளையம் மற்றும் வயக்காட்டுப்புதூர் கிராம மக்கள் தரைப்பாலம் கட்டித்தர வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் கூட இதேபோல் பரிசல் பயணம் செய்தே ஆற்றை கடக்க வேண்டியிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 10 வீடு குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு இருக்காங்க, காலேஜ் ஒர்க்கு, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சிரமங்க. அதேமாரி இங்கே ஆற்றுல தண்ணி வந்ததுங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றி போக வேண்டியதாக இருக்குதுங்க. இது சம்மந்தப்பட்டு நாங்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் போய் மனு கொடுத்துங்க. அங்கே காங்கி பிடபிள்யூ ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருக்குறேங்க. இதில் ஒன்றுமே எங்கே பார்த்தாலும் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஃபண்ட் இல்லைனாலும் அப்புறம் ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் தரப்பாலனால் போட்டு தந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. வயலுக்கு எருவு மேய்க்க போகிறது, மாடு மேய்க்க போகிறது சகலம் இருக்குது. அத்தனை பேருக்கு இடைஞ்சலாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 85க்கு மேலே 95க்கு மேலே இப்போ இது வரைக்கும் பெரிய சிரமமாக இருக்குது. 1995லேருந்து தண்ணி எல்லோரும் போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இதுவரை பாலம் கட்டாமே நிற்கிது. பாலம் கட்டுறவங்கிறாங்க, வச்சு பார்த்தா கட்டுறது இல்லை, நின்னே போயிடுது. இனிமேல் பாலத்தை பார்த்து கட்டி கொடுக்கணும். இதனிடையே வெங்கலப்பாளையம் பகுதியிலிருந்து மறுக்கரையில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் பரிசலில் கடந்து சென்றால் 200 மீட்டர் தூரமே வருவதாகவும், ஆனால் சாலை வழியாக 15 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றிச் செல்ல வேண்டும் என்றும் கிராமத்தினர் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.